ஹலோ guys, வெல்கம் பேக் டு ஆஸ்பிரேட் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் ஹைட் அண்ட் சீக், பெயிண்ட் டு ஹைட் அண்டு ஆர் கெட் உஃப்டு தான் அந்த ரோட் பிளாக்ஸ் கேம் தான் விளாட போகிறோம். இதுவும் மெகா கேம்லேன்னு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது ரோட் பிளாக்ஸில் இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிறதா நம்ம தம்பி ஜூஸ் குட்டி. ஸோ அவருக்கும் மறக்காமல் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க கேம்குள்ளே போகலாம். நான் ப்ரோ நான் ஹைட்டாக தான் இருக்கேன், நீ சீக்கிரம் இருக்கிற. சரி வா ப்ரோ, வச்சு சேரம் ப்ரோ, வா ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கா? ஐயோப்பா சரி, நான் சீக்கிரம் மாதிரி பேசினேன். நான் ஹைட்ரு வாப்பா, இந்த போஸ் கரெக்டாக இருக்கும். அப்படியே இல்லை கொஞ்சம் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கலாம். கரெக்டாக இருக்குது. அப்படியே ஒழிஞ்சிட்டு பெயிண்ட் அடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த கலரை காப்பி பண்ணுறோம். கலரை காப்பி பண்ணி அங்கே இருக்கா, அது அப்படியே கொடு. அப்படியே இங்கே கொடு, அங்கே ஒன்று கொடு, இங்கே ஒன்று கொடு. ஒயிட் கலர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஒழிஞ்சிட்டு வரோம். ஸோ ப்ரோ நான் பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம் ப்ரோ. சரி பெயிண்ட் ஆஃப் பண்ணணுமே, எப்படி இங்கே பெயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத கொடுத்து ஆஃப் பண்ணுவோம். லாக் பண்ணிட்டு ப்ரோ நான் ஒழிச்சிட்டேன் ப்ரோ, நீ வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வர்றதுக்கு இன்னும் ஒரு செகண்ட் இருக்குது. வந்துட்டு நான் சத்தம் போட்டேன். என்ன அவர் வந்துட்டு ஏதோ பார்த்தீங்களா, ரெட் கலர் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் அவர் எங்கே இருக்கும். அவர் இப்போ வந்துன்னு இருக்கான். நம்ம சத்தத்தை ஏற்றிப்போம், சாரி கொஞ்சம் சத்தமாக குறைச்சிப்போம். அப்படியே ஐயோ கிட்ட வராரு ப்ரோ. என்ன ப்ரோ நீ எங்கேயோ போயினுங்கிற? ஐயோ ப்ரோ அப்பா ப்ரோ போயிட்டாரு. என்ன ப்ரோ நிற்கிறாரு. நான் நம்ம பக்கம் அந்த பக்கம் திரும்பி, என்னடா இவன் நம்ம பக்கம் திரும்பிட்டா சார்ப்பா ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ நைஃப் த்ரோ பண்ணுறதுன்னு கேட்டார். நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரோ நீ முன்னாடி தான் இருக்கே அப்படின்னா நான் சொல்லி நிறைய கிலோ கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ரூம்குள்ளே இருக்கேன்னு. அதுக்கப்புறம் என்னடா இது அந்த ரூம்குள்ளேயா அப்படின்னு ப்ரோ வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் ப்ரோ நான் இப்போ ஃபைனல் த்ரோ பண்ண கற்றுக்கிட்டேன், இப்போ நீ எங்கே இருந்தாலும் உன்னை டப்பு பண்ணு கொள்கிறேன் பாரு அப்படின்னாரு. நான் வந்துட்டு ப்ரோ உன் கண்ணால் தான் ப்ரோ நடக்கும் அதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இவர் வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, நான் அவனை கண்டுபிடிப்பேன்றாரு. நான் வந்துட்டு விசில் குத்துனே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவனை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் ப்ரோ அப்படி ஃபைனலே ஒரு க்ளூ கொடுத்தேன். இந்த உன் பின்னாடி இருக்கிற ரூம்குள்ளே தாண்டா இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார் இதான் வரேன் ப்ரோ, சரி நான் அங்கே போய் சர்ச் பண்ணுக்கிறேன் அப்படின்றாரு. ப்ரோ பின்னாடி உன் முன்னாடி இருக்கிற ரூமில் ஏதாச்சும் ஒன்று தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்ற. அவரும் வந்துட்டார். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கேன்னு கேட்டார். ப்ரோ கிட்டதான் ப்ரோ இருக்கா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு, டிஃபீட்டட் வந்துச்சு ப்ரோ. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது முடிச்சதுக்கப்புறம் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி ப்ரோ? ஐயோ நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளிச் ஆயிடுச்சு. என்ன இது கிளிச் ஆயிடுச்சு. சரி நம்ம அடுத்த மேப் வச்சுட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ எந்த மேப் பார்க்குற போகலாம் அப்புறம் சொல்லிட்டான். ப்ரோ கிராசரி ஸ்டோருக்கு போகும் ப்ரோன்னாரு. பேக் ரூம்ஸ் வேணாமான்னு கேட்டேன். கிராசரி ஸ்டோருக்கே போயிடலாம், அங்கே தான் நான் தரமாக ஒளிவேன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் ஓகே ப்ரோ நீ எப்படி தான் ஒளிகிறேன்னு நான் பார்க்குறேன், யாருக்கு ஹைட்ரா இருப்போன்னு பார்த்தா எனக்கு தான் சீக்கிரம் வந்துச்சு. அப்புறம் அமாங்கஸ் பீஜம் வந்து பாருங்கள் சீக்கிரருக்கு அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, நீங்களே கேட்டு பாருங்கள். எல்லாரும் பிஜிஎம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இந்த பக்கம் அவர் ப்ரோ நான் வந்துட்டு க்ளூ இந்த வட்டி கொடுக்கணும்னு ரொம்ப நேரம் தேடணும் ப்ரோன்னாரு. அதுக்கு வந்து ப்ரோ கொஞ்சம் ஈஸியாகவே ஒளிபுறேன், நல்லா குதிக்கலாம் முடியல அப்படின்னு. அதுக்கும் ப்ரோ வந்து ஒரு க்ளூ கொடுத்தாரு. நான் வந்து ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கேன்னாரு. அப்புறம் ப்ரோ நீ ரொம்ப கிட்ட இருக்க ப்ரோன்னாரு. சத்தம் கேட்டுது. அப்புறம் பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன், கேமரா ஜூம் அவுட் பண்ணி ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க உண்மையாக சொல்கிறு அப்படின்னேன். அவர் வந்து சொன்னார் ப்ரோ நான் நம்மளனா ஒரு செடி இந்த காரில் செடி இது அங்கே ஒரு இடத்துல தான் இருக்கேன்னார். அதுக்கப்புறம் ப்ரோகிட்ட சொன்னேன் ப்ரோ உருட்டுற நீ இல்லை ப்ரோ உண்மையிலே வா ப்ரோ நான் பையில சொல்ல மாட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி ப்ரோ வரேன் ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ அப்படின்ட்டு நானும் போயினே இருந்தாங்க. போயினுங்கும்போது டாட்டு சத்தம் பயங்கரமாக கேட்டுதுங்க ஃபான்னு. அதுக்கப்புறம் இங்கேயே சுற்றி பார்த்துனே இருக்கேன், இங்கே தான் எங்கேயாச்சும் போடாது பொருள் பக்கத்தில் இருக்கேன்னாரு. அதுக்கப்புறம் அந்த செடிக்கு போய் பார்க்குறேன். ப்ரோ பார்த்தீங்களா கைஸ் ப்ரோ எப்படி ஒழிச்சிருக்கிறது ப்ரோ, என்ன ப்ரோ நீ இப்படி ஒழிச்சிருக்கிற. அப்புறம் நான் அவர் அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே கொஞ்சம் பண்ணேன். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கா, சும்மா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ, எப்போ கண்ணு முன்னாடி இருக்கோம் ப்ரோ முன்னாடி. அப்புறம் நான் கதையை குத்தினேன். என்ன ப்ரோ கண் தெரியாமல் போயிடுச்சு போல இது அப்படின்னாரு. ப்ரோ நான் கண்டுபிடிச்சி 1/2 மணி நேரம் அதை சொல்லிட்டு குத்தேன் பார்த்தா ப்ரோ மொக்கன்னாரு. அதுக்கப்புறம் நைஃப் தூக்கி போட்டு காலி பண்ணிட்டேன். ப்ரோ மொக்கையாக தூத்துறேன்னு கேட்டேன். ப்ரோ நீ ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ண ப்ரோன்னாரு. அப்புறம் நான் ரீசெட் பண்ணப்போ என்ன ரீச் பண்ண ஆக மாட்டேங்குது அப்புறம் சொல்லிட்டு நான் கேமை விட்டு வேலையை லீவ் பண்ணிட்டு
திரும்பியும் கைஸ் நான் போயிட்டு திரும்பி ரீச் பண்ணலாம் கூத்தேன் ஏதோ பண்ணேன் ஒர்க் ஆகல சொல்லிட்டு நான் கேம் விட்டு வெளில போயிட்டேன் உள்ளே வந்துட்டேன். இப்போ கிளியராக வருது ப்ரோ. இவர் இருக்காருங்க. இவர் வந்துட்டு மேப்பை பார்த்துன்னு இருந்தார். அப்புறம் மேப் ஓட்டு போட்டார் போல். இது சூஸிங் மேப்னு வந்துச்சு. என்னங்க திரும்பி சீக்கிரம் வாங்க அவரை போய் தேடுவோம். ஓகே கைஸ் இந்த கவுண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன ப்ரோ இவர் எங்கே இருக்காரு நம்ம தேட ஆரம்பிச்சிடலாம். ப்ரோ கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும் ஒரிஜினல் பாருங்க. அவருக்கு ஒலியவே தெரியாதுன்றேன். நான் தான் ஆர்டிஸ்ட் இந்த கேமில். ஓகே அவர் எங்கே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு தேடலாம் நம்ம. ஓகே எங்க இந்த நான் ஒழிஞ்சங்க. அவர் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துருக்காரு நிறைய இந்த மாதிரி நான் இந்த கேம் விளாண்டதப்ப. அதனால் அவரும் எங்கேயாச்சும் ஒழிஞ்சுன்னு இருப்பார். தரமாக ஒழிஞ்சுன்னு இருப்பார். பார்க்கலாம் என் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. வந்துட்டு நான் என் சொந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன் முழுதாக கண்டுபிடினாரு. நான் வந்து சொன்னேன் என்ன ப்ரோ என் ட்ரிக்கை யூஸ் சரி உன் ட்ரிக்கா என் ட்ரிக்கான்னு பார்க்கலாமா. என் ட்ரிக்கில் கூட ஒளி தரலன்னா என் ட்ரிக்கை அசிங்கப்படுத்திடாத தயவு செஞ்சு. ஏன்னா என் ட்ரிக்கில் கூட உனக்கு ஒளி தெரியாதுன்றேன். சரி நம்ம பிடிச்சி தேடுவோம் ப்ரோ. எங்கே ப்ரோ காய்ச்சி இது பார்த்தீங்களா? இதோ பாருங்க இதோ ஒழிஞ்சுனுக்கிறாரு. உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி அப்படியே த்ரோ பண்ணேன். அப்புறம் அது பாருங்கள் இதோ ஒரு கார் பாருங்க பட்டி கட்டுற பாருங்க. இதோ ஒரு கார் நம்ம தலைவர் நம்ம ட்ரிக்கே யூஸ் பண்ணுறாரு நம்மக்கிட்ட. என்ன ப்ரோ நீ இவ்வளோ கேவலமா அப்படி நடந்த ப்ரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சவுண்டு குத்தாரு பாருங்க ஃபான்னு சொல்லிட்டு ஒரே போடு ப்ரோ காசிங்கமாக போச்சு. நம்மளும் வின் ஆகிட்டான் காய்ஸ். அப்புறம் நம்ம இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஹைடராக இருக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் திரும்பி நான் வந்துட்டேன். திரும்பி வந்துட்டு இந்த இடத்துல ஒளியில் வேணும் பார்க்குறேன். ஆனால் இந்த இடம் வேஸ்ட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துன்னு நானும் உக்காந்து போஸ்ட்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கிரால் கொடுத்தேன். அடுத்து ரைஸ் ஹேண்ட்ஸ் கொடுத்தேன் ஒர்க் ஆகலை. அடுத்து சிட்டு குத்தம் ஒர்க் ஆகலை. கிரால் குத்தா நீர் மோட்ஸ் பேசுந்து எங்கே தான் ஒளிய போகிறேன் அப்படின்னு நான் பார்த்துக்கினே இருக்கேன். இதோ அப்படியே வச்சுலாம் பார்த்துன்னு இருந்தேன். ஆனால் நான் வந்து ஒன்று மறந்துட்டேன். மேலே கவுண்ட் டவுன் ஓடுறதையே மறந்துட்டு நான் விளாண்டுன்னு இருந்தேன். பெயிண்ட்டே அடிக்கலை தான். இப்போ போயிட்டு ஓடி டப்பு ஓடி ஆரம்பிச்சிடலாம். போடு கிராலை போடு பெயிண்ட் அடி போயோ வந்துட்டானே. பெயிண்ட் அடி கையில் போடு போடு அங்கே போடு அங்கே அவ்வளோதான். டேய் கலர் காப்பி பண்ணியாச்சா? டேய் காப்பி பண்ணுறா தம்பி காப்பி பண்ணுறா. டேய் காப்பி பண்ணுறேன் நீங்கள் பெயிண்ட் அடிச்சு பார்ப்போம். அடிக்கிறான் ஆமாண்ணா பெயிண்ட் அடிச்சு ப்ரோ. நீ கரெக்டாக வரடாரு பார்த்தா நான் பெயிண்ட் அடிச்சு ஒழிட்டேன் ப்ரோ உள்ளெல்லாம் போய்த்தானாரு. ஏன்னா நம்ம ஃபோனை எட்டி பார்த்துட்டாரு அவரு. சரி வாங்க நம்ம அப்படியே ஒழிஞ்சுன்னு நான் டான் பண்ணினே இருந்தாங்கண்ணே. அவர் கண்டிக்கவே இல்லை எங்கேயோ ப்ரோ. அப்புறம் அங்கெல்லாம் முன்ன மாதிரி ஆடுங்க பண்ணியோட தான் ஒழிய மாட்டேன் ப்ரோ. கும்பலா அண்ணெல்லாம் சிங்கிளாக தான் ப்ரோ ஒழிவேன் அப்படின்னு சொல்லினே நான் ஐயோ தெரியாமல் ஏதோ தள்ளி விட்டேன். இதோ நம்ம வந்துட்டு இப்போ ஒழிஞ்சுன்னு இருக்கோம். ஒழிஞ்சின்னு ப்ரோ கண்டுபிடிச்சாரு. ஜோ ப்ரோ நான் ப்ரோ நீ என்னோட ஈஸியாக ஒழியிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சேலஞ்ச் விட்டாருங்க. நம்மளுக்கு இப்போ ரோஸை ஏறி நம்ம அடுத்த கேமில் ஜெயிக்கிறோம். வாங்க கைஸ் அடுத்த ரவுண்டுக்கு நம்ம டேரெக்டாக போயிடலாம். சின்ன இந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு சீக்கிரமாக இருக்க போகிறோம். நம்மளும் வந்துட்டு ப்ரோவை தேடணும். ப்ரோ நல்லா குதிக்கலாம் முடியாது ஒரு கீழே வர ஒளியிற மாதிரி ஒளி ப்ரோன்னு அவரும் ஓகேன்னாங்க. அவரும் ஓகேன்ட்டார். ப்ரோ உனக்கு பிடிச்சது பஸ் தான் நான் பஸ்ஸில் தான் ஒழிஞ்சுன்னு இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். ப்ரோ வந்துட்டு இங்கே தான் ஏன் ஒழிஞ்சுனுக்கிறாருனாரு. அதுக்கப்புறம் க்ளூ கொடுக்கல ப்ரோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே தான் ஒழிஞ்சுன்னு இருக்கேன்னு சொன்னார். சரி வாங்க நம்ம போயிட்டு விளாட்ணும். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே தான் டப்பா பண்ணிடலாம் வேறன்னாரு. டப்பா இல்லை ப்ரோ ஏதோ இதுக்கோ ஒரு பொருள் பின்னாடி இருக்கேன்னாரு. ப்ரோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக க்ளூ கொடு ப்ரோ அப்படின்னு நானும் போய் தேடுறேன். நானும் ப்ரோவை தேடாத இடமே இல்லை. தேடுறேன் தேடினே இருக்கேன் எல்லா டப்பா பின்னாடியும். ப்ரோ வேணாம் ஆளே வேணும். ப்ரோ வந்துட்டு ப்ரோ நீங்கள் ஹைட்டாக ஒழிச்சுனுக்கிறேன் ப்ரோன்னு. ப்ரோ உண்மையிலே கிடையாது ப்ரோ. நான் உன்ன மாதிரிலாம் கிடையாது. சீட்லாம் பண்ண மாட்டேன். ரீசெண்டாக நான்லாம் ஒழிச்சேன் அப்படின்னாரு. ஒரு ப்ரோ 30 செகண்ட் தான் ப்ரோ இருக்குது சொல்லித்தொல்ல ப்ரோன்னாரு. வந்துட்டு நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இலை பின்னாடி இருக்க ப்ரோன்னாரு. ப்ரோ அது வெளில இருக்க ப்ரோ சொல்லிட்டு கேமே முடிச்சிட்டாருங்க. அவர் வின் ஆகிட்டு நம்மளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ். நம்மளோட ஆர்டர் ப்ளீஸ் கைஸ். பாய் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.